அனைத்து தமிழ் மக்களுக்கும் கணேஷின் பணிவான வணக்கம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், மார்க்கெட் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ எஸ்டர்டே வந்து என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா 25,171 இல்லைன்னா 172 இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஒரு சப்போர்ட் எடுத்துட்டு மேலே வரும்னு சொல்லியிருந்தேன். கொஞ்சம் சப்போர்ட் எடுத்துட்டு மேலே தான் வந்துட்டு இருக்கு. இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அளவுலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு பையிங் வந்து கிடையாது எதுலையுமே. பேங்க் நிஃப்டி கூட ஸ்டார்டிங்ல கொஞ்சம் செல்லிங் ப்ரெஷர்ல தான் ஓப்பன் ஆனது. ஸோ போக போக தான் பார்த்தீங்கன்னா பையிங் எடுத்து கிட்டத்தட்ட ஒரு 247 பாயிண்ட்ஸ் பக்கம் ஒரு பாசிட்டிவ்ல போயிட்டு இருக்கு. ஸோ மற்றபடி நிஃப்டி 50, ஃபின் நிஃப்டி, மிட் கேப் நிஃப்டி, சென்செக்ஸ், பேங்க் எக்ஸ் எதுவுமே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு பெரிய அளவில் வந்து ஒரு பையன் வந்து கொடுக்கல. அதுக்கு முக்கியமான ரீசன் ஒரு நல்ல இதுக்கு முன்னாடி ஒரு HNB விசானால நேற்று வந்து ஐடி செக்டர் வந்து நல்லா ஃபால் ஆயிருந்தது. ஆனால் இன்னைக்கெல்லாம் அந்த மாதிரி கிடையாது. ஐடி செக்டர்லாம் பார்த்தீங்கன்னா ஃபால் ஆன இடத்துல இருந்து ஒரு நார்மலான ரன்னிங் தான். அங்கேருந்து ஒரு பெரிய அளவில் மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஃபால் ஆகலை. ஒரு முக்கியமான இன்னைக்கு வந்து ஒரு முக்கியமான ரீசன் ஃபால் ஆகினதுக்கு காரணம் வந்து US டாலர் விசஸ் இந்தியன் ருபி. அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரேக் அவுட் வந்து நடந்திருக்குங்க. கிட்டத்தட்ட இதுக்கு முன்னாடி ஒரு பேரலல் பேட்டர்ன் இது இருந்தது. இது வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் எடுத்துட்டு கிட்டத்தட்ட 88.75 இது வந்து ரொம்ப வீக் அப்படின்னு சொல்லலாம். அதாவது US டாலர்ல விட அதாவது US டாலருக்கு நிகரான இந்தியன் ரூபாய் மதிப்பு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 88.75 இந்த மாதிரி டைம்ல தான் பார்த்தீங்கன்னா பணத்தை வந்து வெளியே எடுத்துருவாங்க FIS. ஏன்னா பணம் அதிகமாக இந்தியன் ருப்பி அதிகமாக இருந்தது அப்படின்னா பணத்தை வெளியே எடுத்துட்டு அந்த இந்தியன் ருப்பி வந்து குறையிறப்ப மறுபடியும் பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து கொண்டு வருவாங்க. இந்த இடத்துல ஒரு பெரிய பிரேக் அவுட் நடந்திருக்கனால நாளைக்கு அகைன் வந்து ஒரு $89 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. ஸோ இதை பேஸ் பண்ணி பார்க்குறப்ப மார்க்கெட்ல கொஞ்சம் வந்து செல்லிங் ஸ்டார்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ நேற்று வந்து நிஃப்டி 50 எல்லாம் பார்த்தீங்கன்னா ஐடி செக்டார்லாம் கொஞ்சம் இறங்கினா கூட ஒரு சப்போர்ட் ஜோனை டச் பண்ணிட்டு தான் மேலே வந்தது. ஸோ இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா இந்த US விசஸ் இந்தியன் ருப்பி இது வந்து நல்ல பிரேக் அவுட் கொடுத்துருக்கறனால ஸோ நாளைக்கு கண்டிப்பாக மறுபடியும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பணம் வந்து வெளியே எடுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. கொஞ்சம் செல்லிங் வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ அந்த செல்லிங் வந்து எவ்வளோ தூரம் போகும் எந்த மாதிரின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஸோ நம்ம ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாஸ் பார்த்துட்டு வந்துடலாம். இன்னைக்கு வந்து எந்த செக்டார் அப்படின்னா நல்ல growth கொடுத்துருக்கிற ஒரு செக்டார்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஆட்டோ செக்டார் தான். ஆட்டோ செக்டர்ல ஏன் இந்த அளவுக்கு growthனா மார்ச் எல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 30,000 கார் வந்து டெலிவரி வந்து கொடுத்துருக்காங்க நேற்று மட்டும். அதாவது செப்டம்பர் 22ல GST வந்து குறைச்சிருந்தாங்க. ஸோ அதன் மூலியமா பார்த்தீங்கன்னா காரெல்லாம் ப்ரைஸஸ் எல்லாம் ரொம்பனா பாதியெல்லாம் குறைக்கல. ஒரு 5% 10% எல்லாம் பார்த்தீங்கன்னா கார்ல வந்து குறைச்சிருந்தாங்க. அதை பேஸ் பண்ணி ஒரு 80,000 பேர் காருக்கு மட்டுமே என்கொயரி நடத்திருக்காங்க. அதுல 30,000 கார் மார்ச் எல்லாம் பார்த்தீங்கன்னா 30,000 கார் வந்து டெலிவரி கொடுத்துருக்காங்க. இதுல M&M, பஜாஜ் ஆட்டோ, டாடா மோட்டார்ஸ், HR மோட்டார் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு growth கொடுத்துருந்தது. மார்ச் எல்லாம் மார்னிங்லேயே நல்ல ஒரு 150 160 பாயிண்ட்ஸ் பக்கம் கேப் அப் வந்து கொடுத்துருந்தது. ஸோ இன்னைக்கு வந்து ஒரு டாப் செக்டார்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம ஆட்டோ செக்டார் காலையிலேருந்து. இன்னொன்று மத்தியானத்துக்கு மேலே ஒரு 11 o'clock மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஃபினான்ஸ் செக்டார் நல்ல ஒரு growth கொடுத்துருந்துச்சு. அதாவது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, கொட்டாக் பேங்க், ஆக்சிஸ் பேங்க், பஜாஜ் ஃபின்சர்வ், பஜாஜ் ஃபைனான்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு growth ஆஃப்டர்நூனுக்கு மேலே ஒரு 11 o'clock மேலே பார்த்தீங்கன்னா ஸோ நல்ல ஒரு growth வந்து கொடுத்துருக்கு. மற்றபடி வேற ஏதாவது ஹைவேட்டேஜ் ஸ்டாக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அது நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் ஹைவேட்டேஜ் ஸ்டாக்ஸ் பார்க்குறப்ப. ஸோ மார்க்கெட்ல ஒரு ஹீட் மேப் பார்த்தா எப்படி இருக்கு அப்படின்னா என்ன சொல்றதுன்னா கிரீன் அண்ட் ரெட் கலந்த மாதிரி தான் இருக்கு. நல்ல ஒரு பெரிய அளவுல வந்துட்டு இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் கூட பெரிய அளவுல வந்து மூவ்மெண்ட் வந்து கொடுக்கல. ஸோ நேத்தெல்லாம் ஐடி செக்டார் கூட நல்ல டவுனு. இன்னைக்கு அதாவது அதை விட பிரேக் டவுன் ஆயிட்டு கீழே வருமானு பார்த்தோம் அப்படின்னா ஸோ அதுல வந்து அந்த அளவுக்கு வந்து இல்லை. இப்போ டெக் எம்எல்லாம் பார்த்தீங்கன்னா -2.15%. இப்போ இந்த H1B விசா வந்து $1 lakh வந்து அவர் டொனால்ட் ட்ரம்ப் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஒன்று யோசிச்சிருக்கிறாரு. இப்போ டாக்டர்ஸோட பற்றாக்குறை வந்து அமெரிக்காவில் வந்து இப்போ வந்து அதிகமாக வந்து ஏற்படக்கூடிய ஒரு காரணம் இருக்கு, ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஏன்னா வெளிநாட்டுல இருந்து வர டாக்டர்ஸ் தான் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இருக்காங்க. அவங்களையும் வர வேணாம்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் நம்ம அனுப்பிட்டோம் அப்படின்னா இங்க அந்த அமெரிக்கால வந்து டாக்டர்ஸோட பற்றாக்குறை வந்து வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த H1B விசால பிரைசஸ் வந்து கொஞ்சம் குறையிற மாதிரியும் அதுல வந்து ஒரு சில விதிவிலக்குகள் கொண்டு வர மாதிரி பேசப்பட்டு இருக்கு. ஸோ பார்க்கலாம் அந்த மாதிரி. அதெல்லாம் போறதுக்கு முன்னாடியே உட்காந்து யோசிக்கணும். எல்லா துறையில இருக்கிற ஒரு ஆஃபீஸர்ஸ் இல்லைன்னா என்ன சொல்றது அந்த லீடர்ஸ் ஆஃபீஸர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு வச்சு இந்த மாதிரி நான் போட போறேன், இதனால என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வரும் இதெல்லாம் பார்த்துட்டு தான் ஒரு
என்ன சொல்றதுன்னா ஒரு சைன் வந்து போடணும், ஒரு இன்க்ரீஸ் வந்து பண்ணணும். திடீர்னு எல்லாமே போட்டுட்டு அப்புறம் அடுத்த நாள் வந்து சார் இந்த டாக்டர் பத்த மாட்டேங்குதுங்க என்ன பண்றது அப்படின்னு கேட்டோம்னா மறுபடியும் பார்த்து மறுபடியும் வந்து குறைக்க வேண்டியது. குறைச்சா அது மூலியமா பார்த்தீங்கன்னா மறுபடியும் ரெக்கவரி நடக்கும் மார்க்கெட்ல. ஸோ இதே மாதிரி தான் போயிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட அவர் பதவி ஏற்றினது வந்து இதே ராவடி தான். ஃபர்ஸ்ட் போட்டுறாரு ஒன்றும் தெரியாம, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தது அப்படின்னா மறுபடியும் பார்த்தீங்கன்னா அதை மாற்றி இன்னும் கொஞ்சம் குறைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. பார்க்கலாம் எந்த மாதிரி வந்து நடக்குது அப்படின்னு. ஸோ நம்ம ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாஸ் பார்க்கலாம். நாளைக்கு இது வந்து கண்டினியூ ஆகுமா அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி பேங்க் நிஃப்டி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பேங்க் நிஃப்டி அண்ட் பேங்க் எக்ஸ் இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி வந்து கால் ஆப்ஷன் பை பண்ணி புட் ஆப்ஷன் செல் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ பேங்க் எக்ஸ்லையுமே பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான். ஸோ இதை சேஞ்ச் பண்ணணும். ஸோ பேங்க் எக்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா கால் ஆப்ஷனை பை பண்ணி புட் ஆப்ஷனை செல் பண்ணியிருக்கிற மாதிரி தான் க்ளோசிங் வந்து கொடுத்துருக்கு. ஸோ மற்றபடி நிஃப்டி 50, ஃபின் நிஃப்டி, மிட் கேப் நிஃப்டி, சென்செக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ஈக்குவல் க்ளோசிங் தான். ஸோ இப்போதைக்கு ஃபினான்ஸ் செக்டார் மட்டும் கொஞ்சம் கால் ஆப்ஷனை பை பண்ணி புட் ஆப்ஷனை செல் பண்ணியிருக்கிற மாதிரி க்ளோசிங் வந்து நடந்திருக்கு. பட் ஃபின் நிஃப்டி ஃபினான்ஸ் செக்டார்னா ஃபின் நிஃப்டின்னு தான். பட் அதில் வந்து அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு கேஷ் ஃப்ளோ வந்து நடக்கல, ஒரு ஈக்குவல் கேஷ் ஃப்ளோ தான். என்எஸ்சியில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 3120 ஸ்டாக்ஸ் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அதில் 1237ங்கிறது அட்வான்ஸ், 1781ங்கிறது டிக்ளைன்ஸ், அன்சேஞ்ச் வந்து 102. 52 வீக் ஹைல இன்னுமே 105 ஸ்டாக்ஸ் வந்து என்ன சொல்றதுன்னா வித் ஸ்டாண்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இது வந்து குறையவே மாட்டேங்குது. மார்க்கெட் இன்னும் இழுத்து பிடிக்கிறதுக்கு ஒரே காரணம் 52 வீக் ஹைல பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டாக்ஸ் வந்து இருக்கு. 52 வீக் லோல 43 ஸ்டாக்ஸ், அப்பர் சர்க்கியூட்ல 88ம் லோயர் சர்க்கியூட்ல 57 ஸ்டாக்ஸும் பார்த்தீங்கன்னா ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஓவராலா என்எஸ்சி டேட்டாஸ் எடுத்தோம் அப்படின்னா அது இப்போதைக்கு கொஞ்சம் வந்து ஒரு பாசிட்டிவ்ல தான் நமக்கு வந்து காட்டுது. செக்டார் வைஸ் பார்க்கலாம். செக்டார் வைஸ் வந்து நேற்று இறங்கின மாதிரி தான். எஃப்எம்சிஜி நேற்றை விட அதிகமாக இறங்கியிருக்கு. கிட்டத்தட்ட 716 பாயிண்ட்ஸ் வந்து இறங்கியிருக்கு. ஐடி செக்டார் நேற்றெல்லாம் 1000 பாயிண்ட் இறங்குது. இன்னைக்கு வந்து பரவாயில்ல. நேற்று வந்து கேப் டவுன் விழுந்தனால 1000 பாயிண்ட். இந்த கேப் டவுன் விழுந்த இடத்துல இருந்தே கொஞ்சம் செல்லிங் தான். ஒரு 200 பாயிண்ட்ஸ் வந்து ஐடி செக்டார் இன்னும் கொஞ்சம் வந்து இறங்கியிருக்கு. ஓகே, மற்றபடி ஆட்டோ செக்டார் நல்ல growth, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பாசிட்டிவ் க்ளோசிங். இதுல நமக்கு பயமுறுத்துற ஒரு விஷயம் என்னன்னா அந்த யூஎஸ் டாலர் விசஸ் இந்தியன் ருப்பி தான். அது தொடர்ந்து நாளைக்கு இன்னும் கொஞ்சம் growth கொடுத்துட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து பணத்தை வெளியே எடுத்துட்டு மறுபடியும் குறையிறப்பதான் பார்த்தீங்கன்னா பணத்தை கொண்டு வந்து உள்ளார வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணுவாங்க. ஸோ பார்க்கலாம். அந்த ஒரு விஷயம் தான் அதை நான் சொல்றேன் எப்படிங்கிறது. ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஹைவேட்டட் ஸ்டாக்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மாருதி, எம்என்டம், ஆட்டோ செக்டார் நல்ல growth. மற்றபடி எதுவுமே இல்லைங்க. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா மட்டும்தான் ஒரு 16.15 பாயிண்ட்ஸ் growth கொடுத்து 1.89% வரைக்கும் growth கொடுத்துருக்கு. ஸோ மற்றபடி ஹைவேட்டட் ஸ்டாக்ஸ் பெரிய அளவில் வந்து புஷ் பண்ணி மேலே கொண்டு போகல. டாப் கெய்னர்ஸ்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இண்டஸ் ஐஎன்டி, ஆக்சிஸ் பேங்க், பஜாஜ் ஃபினான்ஸ், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, ஜேஎஸ்டபிள்யூ. ஸோ இந்த மாதிரி ஸ்டாக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா டாப் கெய்னர்ஸ். டாப் லூசர்ஸ்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ட்ரெண்ட், டெக்கம், எஸ்பிஐ லைஃப், அல்ட்ரா சிம்கோ, இந்துஸ்தான் யூனிலிவர் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டாப் லூசர்ஸ்ல இருக்கு. ஸோ டாப் லூசர் ஸ்டாக்ஸ்ல அதிகமாக டாப் லூசர்ஸ்ல இருக்குது இந்து யூனிலிவர், டெக்கம், ட்ரெண்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லாவே டாப் லூசர்ஸ்ல இருக்கு. ஓகே, இப்போ நிஃப்டி வந்து நமக்கு எக்ஸாக்டா ஒரு சப்போர்ட் ஜோன்ல தான் இருக்கு. அதாவது 25,154 சப்போர்ட் ஜோன்ல இருக்கு. ஆனா நமக்கு இருக்கிற ஒரே பிரச்சனை என்ன அப்படின்னா இந்த இதுதான் யூஎஸ் டாலர் விசஸ் இந்தியன் ருப்பி. ஓகேங்களா, நாளைக்கு காலையில இல்ல இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 24 ஹவர்ஸ் சார்ட் தான். அதனால நமக்கு இந்த ஹையையும் பிரேக் அவுட் பண்ணிட்டு ஒரு $89 போயிடுச்சு, இன்னொரு $0.3 போயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பா பாத்தீங்கன்னா கிஃப்டி நிஃப்டிய கேப் டவுன் விட வச்சிருவாங்க. கண்டிப்பா கிஃப்டி நிஃப்டி கேப் டவுன் விழுந்துரும். ஸோ அதுவும் கண்டினியூ ஆனது அப்படின்னா நிஃப்டியும் ஒரு கேப் டவுன் விழுவதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. இது மேல போகாம சப்போஸ் நாளைக்கு கேண்டல் இந்த க்ளோஸுக்கு கீழே இன்னும் க்ளோஸ் ஆகல, இதுக்கு கீழே க்ளோஸ் ஆகி ஒரு ரெட் கலர்ல ஏதாவது கொஞ்சம் ஃபார்ம் ஆனா மட்டும்தான் இப்போதைக்கு வந்து ஒரு ரெக்கவரி வந்து எதிர்பார்க்கலாமே தவிர இப்போதைக்கு அதாவது என்ன சொல்லணும்னா இப்ப இருக்கிற ஸ்டேட்டஸ் படி பாத்தீங்கன்னா நமக்கு இது வந்து மேலதான் போயிட்டு இருக்கு. $88.72 மேலதான் போயிட்டு இருக்கு. இன்னொரு 0.5 இல்ல 0.25 அந்த மாதிரி மேல வந்தது அப்படின்னா கண்டிப்பா நாளைக்கும் பாத்தீங்கன்னா பணத்தை வெளியே எடுப்பாங்க. அதுபடி நிஃப்டி எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு கேப் டவுன்ல ஓபன் ஆகக்கூடிய சான்சஸ் வந்து இருக்கு. ஸோ அந்த கேப் டவுன்ல ஓபன் ஆனா அடுத்த டார்கெட் என்னவா இருக்கும் அப்படின்னா 24,890 இந்த ஸ்டேஜ் தான் பாத்தீங்கன்னா அடுத்த டார்கெட் அண்ட் சப்போர்ட். ஸோ இந்த இடம் வந்ததுக்கு அப்புறம் 215 மினிட்ஸ் கேண்டில் கிரீன் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆனா 25,169 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு.
சப்போஸ் இது கேப் டவுன் விழுகாம ஒரு ஃபிளாட் ஓப்பன் அந்த மாதிரி ஓப்பன் ஆனா கூட நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க வேண்டியது இந்த யூஎஸ்டி ஐஎன்ஆர். இது அகைன் வந்து நாளைக்கு ஒரு கிரீன் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆனது அப்படின்னா ஸோ நமக்கு என்ன சொல்றதுன்னா ஒரு ஃபிளாட் ஓப்பன் நடந்தா கூட கண்டினியூஸா ஒரு செல்லிங் ஆகக்கூடிய சான்சஸ் வந்து நிஃப்டி அண்ட் சென்செக்ஸ் மட்டும் கிடையாது, நமக்கு வந்து ஃபின் நிஃப்டி, மிட் கேப் நிஃப்டி எல்லாத்துலயுமே பார்த்தீங்கன்னா இது நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ நமக்கு வந்து பேங்க் நிஃப்டி மட்டும்தான் இப்போதைக்கு வந்து ஒரு என்ன சொல்றதுன்னா ஒரு கிரீன் கலர் கேண்டில் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ பேங்க் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஹையா பிரேக் அவுட் பண்ணா ஸோ நம்ம பை சைடு ஃபோக்கஸ் பண்ணலாம், லோவா பிரேக் அவுட் பண்ணா செல் சைடு வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ மற்றபடி பேங்க் நிஃப்டில நம்ம வேற எதுவுமே பார்த்தீங்கன்னா வேற எதுவுமே ட்ரை பண்ண முடியாது. ஏன்னா இந்த இடத்துல ஹேமர் கேண்டில் நமக்கு இந்த ஜோன்ல வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஸோ அதனால ஹையா பிரேக் அவுட் பண்ணா மட்டும் பை சைட் ஃபோக்கஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் டார்கெட் வந்து 56,165 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் வந்து பேங்க் நிஃப்டில வந்து இருக்கு. பேங்க் நிஃப்டி அண்ட் பேங்க் எக்ஸ் ரெண்டுமே. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதான் பார்த்தீங்கன்னா நாளைக்கான கண்டிஷன்ஸ். ஸோ நாளைக்கு கொஞ்சம் குழப்பமா தான் இருக்கும். நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க வேண்டியது இந்த இடத்த தான். ஸோ இந்த இடத்த தான் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பார்க்க வேண்டியது. இது வந்து நார்மலா பிரேக் அவுட் நடந்துருந்துச்சு, நாளைக்கு கேண்டலும் பிரேக் அவுட் நடந்தது அப்படின்னா நிஃப்டியே கேப் டவுன் ஓப்பன் நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. அதை பேஸ் பண்ணி நிஃப்டியும் நல்லாவே இறங்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து க்ரூட் ஆயில். ஸோ க்ரூட் ஆயில் மார்னிங்லேயே ஒரு கண்டிஷன்ஸ் வந்து சொல்லியிருந்தேன், இன்னைக்கு வந்து பை சைடு தான் ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்னு. அதாவது நான் சொல்லிட்டு இருந்த இடம் வந்து இதை பிரேக் அவுட் பண்ணா, இதை பிரேக் அவுட் பண்ணி கேண்டல்ஸ் க்ளோஸ் வச்சது அப்படின்னா ஸோ கண்டினியூஸாக 5667 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். ஸோ இப்போதைக்கு நமக்கு பையிங் கன்ஃபர்மேஷன் தான். ஸோ இதோட டார்கெட் வந்து எவ்வளோ தூரம் போகும்னா கண்டிப்பாக வந்து 5667 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் வந்து நமக்கு வந்து க்ரூட் ஆயிலில் வந்து இருக்கு. வேற எதுவுமே ட்ரை பண்ணணுங்கிற அவசியம், அதாவது என்ன சொல்றதுன்னா ரெசிஸ்டன்ஸ் எங்கேயாச்சும் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ இந்த ஒரு டெம்பரவரி ரெசிஸ்டன்ஸ் வேணால் ட்ரா பண்ணுறேன், அதுவும் தேவையில்லை, டெம்பரவரி ரெசிஸ்டன்ஸும் தேவையில்லை. இதோட டார்கெட் வந்து 5667 5667 தான் பார்த்தீங்கன்னா ஸோ நமக்கான அடுத்த ரெசிஸ்டன்ஸ் ஜோன். நேச்சுரல் கேஸ். ஸோ நேச்சுரல் கேஸோட சப்போர்ட் மட்டும் சார் ரெசிஸ்டன்ஸ் மட்டும் இப்போதைக்கு வந்து நோட் பண்ணிக்கலாம். 256.3 தான் ஸோ நேச்சுரல் கேஸோட ரெசிஸ்டன்ஸ் ஜோன். ஸோ இந்த இடம் வந்ததுக்கு அப்புறம் 215 மினிட்ஸ் கேண்டல் ரெட் கலர் கேண்டல் ஃபார்ம் ஆனா ஸோ அகைன் வந்து கீழே இறங்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. அப்படி இல்லைன்னா லோவை பிரேக் அவுட் பண்ணா ஸோ நமக்கு வந்து செல் சைட் ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ இப்போ நின்றுட்டு இருக்கிற இடம் வந்து ஒரு மீடியம் ஜோன் தான், ஒரு 50-50 சான்சஸ் தான் பை செல்லுக்கும். ஓகேங்களா? அதனால அந்தந்த பிளேஸுக்கு வந்து ஆக்டிவேட் ஆனா மட்டும் ஸோ நம்ம வந்து செல்லிங் கன்ஃபர்மேஷன் போறது நல்லது. ஸோ அவசரப்பட்டு இன்டர்மீடியட்ல வந்து நடுவில் போனோம் அப்படின்னா நிறைய லாசஸ் கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். ஓகே, ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா க்ரூட் ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸோட ஈவினிங் கண்டிஷன்ஸ். பார்க்கலாம். நிஃப்டி ஸ்டாக் ஹீட் மேப் கூட மிங்கிளான மாதிரி தான் இருக்கு. அதாவது எல்லாமே கொஞ்சம் கிரீன் ரெட் எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மிங்கிளான மாதிரி தான் இருக்கு. ஒரே ஒரு சந்தோஷமான விஷயம் என்ன அப்படின்னா ஃபினான்ஸ் செக்டார் கொஞ்சம் பரவாயில்ல, பாசிட்டிவ்ல இருக்கு. ஸோ நமக்கு இந்த யூஎஸ் இந்தியன் டாலர் இன்னும் கொஞ்சம் மேலே வந்தது அப்படின்னா நாளைக்கு கொஞ்சம் ஒரு கேப் டவுன் வந்து எதிர்பார்க்கலாம். இல்லை ஒரு ஃபிளாட் மார்க்கெட்டில் ஓப்பன் ஆனால் கூட ஃபர்ஸ்ட் நம்ம இதை நோட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு ஐடியா கிடைச்சிடும். ஸோ மார்க்கெட்லேருந்து பணம் வெளியே எடுக்க போகிறாங்களா இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறாங்களா அப்படின்னு. ஸோ பார்க்கலாம் எந்த மாதிரி வந்து நடக்குது அப்படின்னு. மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ப்ரிடிக்ஷன் வீடியோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.